தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் உங்கள் செந்தில்குமார். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இந்துக்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இந்த பதிவு இருக்க போகுது. காரணம் என்னென்னா, தமிழகத்தில் உள்ள அனைத்து இந்து மத கோயில்களையும் மடங்கள் இருக்கு இல்லையா, மடாலயங்கள், இப்போ தர்மபுர ஆதீனம், அப்புறம் இன்னும் நிறைய மதுரை ஆதீனம், இன்னும் நிறைய ஆதீனங்கள் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி மடங்கள் இன்க்ளூடிங் காஞ்சி மடம், அதே மாதிரி சிவபெருமான் வழிபாட்டு தலங்கள், இந்து மதத்தினுடைய அடையாளமான ஏகாம்பரநாதர் கோவில், காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில், அதுக்கப்புறம் பெருமாளுடைய அந்த ஸ்ரீரங்கம் கோவில் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் கலைஞர் அவர்களுடைய கனவை நிறைவேற்றும் விதமாக மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு உத்தரவை வாய்வழி உத்தரவை போட்டிருக்காரு. அதாவது என்னென்னா, கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியுடைய நம்பிக்கை நம்ம பெறணும் அப்படின்னாக்கா நம்ம நாத்திக கோட்பாட்டை திராவிட கழகத்தை நம்ம பின்பற்றி வரணும், பெரியாருடைய இதை வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் இனிமே இந்து மதத்தை நாம் தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்துக்களுடைய வாக்குகள் நம்ம பிராமணர்கள் தான் எதிர்க்கிறோம், இந்துக்கள் நம்ம எதிர்க்கவே இல்லை. அப்போது பெரும்பான்மை இந்துக்கள் இந்த கோவில்கள் இருக்கிறதுனால இந்த சனாதன தர்மன்ற பேரில் எல்லா கோயில்கள்லேயும் அர்ச்சகர்களை அவங்க தான் பண்ணுறாங்க. அனைத்து சாதியினும் அர்ச்சகராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட இவங்க அதை பின்பற்ற மாட்டாங்க. அதனால் எல்லா இந்து மத கோயில்களையும் இடித்து தள்ளிடுவோம் அப்படின்ற முடிவுக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டார். எல்லா இந்து மத கோயில்களையும் மடங்களையும் எல்லா இதுவையும் இடித்து தள்ளிடுவார். ஏற்கனவே மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் ஸ்ரீரங்க பெருமாளுடைய கோயிலை பீரங்கி வைத்து தகர்க்கும் நாள் என்னுடைய பொன்னாள் வாழ்வில் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அவர் செத்து போயிட்டார். இன்னும் பெருமாள் கோயில் இருந்துகிட்டே இருக்குது. நாளைக்கு ஸ்டாலினுக்கு என்ன கதின்றது நமக்கு தெரியாது. ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி மரியாதைக்குரிய டிஆர் பாலு அவர்கள் மத்திய அமைச்சராக எம்பியாக இருக்கக்கூடிய அமைச்சராகவும் இருந்தார், இப்போ எம்பியாக இருக்கார். அவர் பொதுவாக மேடையிலே பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, நாங்கள் பல ஆயிரக்கணக்கான இந்து ஆலயங்களை இடிச்சிருக்கோம் அப்படின்னு பெருமையாக மார்த்தட்டி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த இவங்க திமுக நான் ஓட்டு கேட்டோம், இந்துக்களை கொலை செய்யணும், அப்போ தான் நம்ம கிறிஸ்தவர்கள் பெரியாளர்கள் நம்ம வர முடியும் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய முக்கிய எண்ணமே இந்து மதங்களை இந்து மதத்தை அழிக்கிறது, இந்து மத அடையாளங்களை அழிக்கிறது, கோவில்கள் இருக்கக்கூடிய சொத்துக்களை ஆட்டிய போடுறது. அதுக்கு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்து மத கோவில்களில் இருக்கக்கூடிய காணிக்கையை எடுத்து சர்ச்சு கட்டுறாங்க. சர்ச்சு கட்டுறது, மசூதி கட்டுறது, அது சும்மா அது பேரில் காலேஜும் கட்டுறோம் நாங்கள் அப்படின்னு கதை விடுறாங்க. இந்து மதத்தினுடைய கோயில்களை அபகரித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துட்றாங்க, அப்புறம் கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்துட்றாங்க சர்ச்சு கட்டுறதுக்கு, மசூதி கட்டுறதுக்கு. இப்போ காலேஜும் கட்ட போகிறோம், அந்த காசு உண்டியல் காசை எடுத்து ஹஜ் யாத்திரை கொடுக்கறது, அப்புறம் ஜெருசலேம் புனித பயண யாத்திரை கொடுக்கறது. இப்போது அதை காலேஜ் கட்ட போகிறோன்னு சொல்லிட்டு ஆட்டையை போடுறாங்க. அந்த உண்டியல் காசு திருடுறாங்க திமுக. ஏன்னா அடுத்த வருஷம் அவங்க ஜெயிப்பானா இல்லையான்னு தெரியாது, அதனால் பண்ணுறாங்க. இப்போ இதில் என்ன மேட்டர்னா, இப்போது ஒவ்வொரு படிப்படியாக நிறுத்தணும்ல, உண்டியல் காசை திருடுறாங்க. அதனால் என்னாகும், கோவிலுக்கு பராமரிப்புக்கு காசு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்போ பராமரிப்புலாம் போயிடும். ஏற்கனவே ஒரு மரியாதைக்குரிய எம்என் ராமதாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் மூத்த சிட்டிசன், அவர் மூத்த குடிமகன். அவர் இந்த காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் ஆலய திருப்பணி செஞ்சுருக்காங்க. நிலங்கள் அந்த பணிகள் செய்யும் பொழுது அதற்கு கொடுத்த வேலையில் அவர் செஞ்சுருக்காரு. அதற்கு பிறகு அவருக்கு வேலை செஞ்சதுக்கான தொகுப்பு ஊதியத்தை வழங்காமல் ஒரு 2 வருஷத்துக்கு இழுத்தடிச்சிருக்காங்க. அது சம்மந்தமாக அவர் முதலமைச்சருக்கு தனிப்பிரிவுக்கு லெட்டர் அனுப்பியிருக்காரு. அதுக்கப்புறம் அறநிலையத்துறைக்கு அனுப்பியிருக்காரு, இந்த அறநிலையத்துறைக்கு. அதுக்கப்புறம் அந்த அமைச்சருக்கு அனுப்பியிருக்காரு. அப்புறம் தகவல் அறிவு உரிமை சட்டைக்கு அனுப்பியிருக்காரு. நம்ம ராஜா சார் கூட ஒரு லெட்டர் கூட அனுப்பியிருக்காரு. கடைசியாக எதுவுமே நடக்கலை, நடவடிக்கை எடுக்கல, அவருக்கு ஊதியம் தரல அப்படின்றதுக்காக அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 73 வயசான ஒரு முதியவரை, ஒரு மூத்த சிட்டிசனை, மரியாதைக்குரிய மூத்த குடிமகனை அவர் இவ்வளோ தூரம் அலட்சியப்படுத்திருக்காங்க, அலைய வச்சுருக்காங்க. இத்தனைக்கும் அவர் ஒரு அந்தனர் சமுதாயத்தை சார்ந்தவர். ஒரு அந்தனுடைய பாவத்தை இந்த திமுகவும் இந்த இந்து அறநிலையத்துறை அமைச்சகமும், அதுக்கப்புறம் இந்த அங்கே இருக்க ஒரு ஈவோ முத்துலட்சுமின்ற அவங்க பேர், அவங்களும் அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் ஃபோன் போட்டு அவருக்கு புகார் கொடுத்துருந்தார், இந்த மாதிரி பணம் தராமல் ஏமாத்துறாங்க செந்தில் சார் அப்படின்னு லெட்டர் அனுப்பியிருந்தார். அதில் சரி முத்துலட்சுமி அவர்கள் முதல்ல தொடர்பு கொண்டு கேட்போன்னு இந்த ஈவோக்கு ஃபோன் போட்டால் 4 முறை ஃபோன் அடித்தேன், ஃபோனே எடுக்கலை. அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணுறது, சரி நம்ம முதலமைச்சர்கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போம், இதை சரி பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் அனுப்பியிருக்கேன். அவருக்கும் அது நான் இந்த மாதிரி முதலமைச்சர் லெட்டர் கொடுத்துருக்கேன்றதையும் காப்பியையும் மரியாதைக்குரிய ராமதாஸ் அவர்களுக்கும் நான் அனுப்பி வச்சுட்டேன். முதலமைச்சர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கனிவோடு பரிசீலனை பண்ணி நடவடிக்கை எடுத்து அந்த மரியாதைக்குரிய பிராமணருக்கு, அந்த அந்தனருக்கு நீங்கள் தொகுப்பூதியத்தை ஒழுங்காக நிலுவையில் உள்ள தொகுப்பூதியத்தை ஒழுங்காக கொடுத்துருங்க, இவ்வளோ அலைய வச்சதுக்காக
நஷ்டஈட்டு தொகையாக ஒரு 2 லட்சம் ரூபாய் வந்து 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் ரூபாய் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கிறேன். இல்லை நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இந்து மதத்தை யாராலும் அழிக்க முடியாது. நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் கொடுமைப்படுத்தினீங்கன்னாக்கா பக்தர்கள் விட்டு போயிடுவாங்க, பிராமணர்களை வந்து பழி வாங்கணும்னு திமுக அரசாங்கம் நினச்சிங்கன்னா அது நடக்காது. இப்போ உங்களுக்கு நான் ஒரு உறுதிமொழி ஸ்டாலின் எனக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன வேணும்? அதிமுக ஆட்சியில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து திமுகவை 13 வருஷத்துக்கு வனவாசம் அனுப்பிட்டார். இப்போ ஸ்டாலின் அவர்கள் நான் ஒரு உறுதிமொழி தரேன். நீங்கள் இப்போ வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்க. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வந்தால் நீங்கள் தோத்துட்டிங்கன்னா உங்கள் பதவி போயிடும், உங்கள் கட்சியும் இல்லாமல் போயிடும். உங்கள் கட்சியை நாங்கள் உடச்சிருவோம். அது வந்து நான் தெளிவாக சொல்கிறேன், உடச்சிருவோம் திமுகவை. அப்போது நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் சிஎம்மாக வரணுன்னா நான் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தரேன். இந்த முறை இப்போ நீங்கள் சிஎம்மாக இருக்கீங்களே, இன்னும் ஒரு 3 முறை, அதாவது இது 2026 36 இன்னும் சொல்லப்போனால் 46 வரைக்குமே உங்களுக்கு நான் வந்து ஒரு வாய்ப்பு தரேன். 4 முறை 5 முறை முதலமைச்சர் இருந்தார் இல்லையா, அந்த மாதிரி இன்னும் நான் உங்களுக்கு ஒரு 5 முறை இல்லை 3 முறையாவது, குறைஞ்சபட்சம் 3 முறையாவது நீங்களே சிஎம்மாக இருக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். பாஜகவோட கூட்டணிக்கு வாங்க. ஆனால் வெறும் கூட்டணின்னு வச்சா மட்டும் பத்தாது. நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக மக்கள் ஆதரவோட பாஜக மிகப்பெரிய திமுக கூட்டணி குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் உங்களுக்கு வரும். நீங்கள் யாரை பற்றி கவலைப்படாதீங்க. விஜய் எப்படி ஆஃப் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் சொல்லி தான் விஜய் கட்சி ஆரம்பித்தார். அதனால் நான் சொன்னால் விஜய் வந்து வாபஸ் வாங்கிடுவார், தேர்தலில் நிற்க மாட்டார். ரஜினி சாரை நான் கொண்டு வந்த நான் உங்களுக்காக நான் வந்து ரஜினி சாரை நான் மறுபடியும் வாபஸ் பெற வைக்கலையா? அதுக்கான ஐடியா நான் உங்களுக்கு கொடுக்கலையா? உங்கள் மனசாட்சிக்கு தெரியும்ல, ஸ்டாலின் அண்ணனுக்கு தெரியும், கருணாநிதி மாறனுக்கு தெரியும். அதனால் நான் உங்களுக்கு சொன்னால் செய்வேன். மற்றவங்கள மாதிரி அண்ணாமலை மாதிரி நான் வர சொல்கிறவல்ல, நான் கரெக்டாக செஞ்சுருவேன். ஒரு வாக்குறுதி கொடுத்தேன்னா கரெக்டாக நிறைவேற்றிடுவேன். அதனால் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு மறுபடியும், அதாவது கலைஞர் அவர்களை எப்படி அதிமுக வனவாசம் அனுப்புனாங்களோ அதே மாதிரி அதை விட 2 மடங்கு அதிமுகவை வனவாசம் அனுப்புவோம். அவங்க ஆட்சி அதிகாரி வர விடாமல் நாம் பண்ணுவோம். நான் சொல்கிறது கேளுங்க. இந்த ஏழை பிராமணருக்கு உதவி செய்யுங்க. அதை நன்றி கடனாக நான் எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். நான் உங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்கேன். நீங்களும் என்னுடைய கடிதங்களை ரொம்ப கனிவோடு பரிசீலனை பண்ணி உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. அண்மையில் சினிமா சம்பந்தமான கோரிக்கை கூட நிறைவேற்றி கொடுத்துருக்கீங்க. அதற்கு அந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். நம்மளுக்குள்ளே இருக்க அந்த திராவிட நட்பு தொடரும். நான் திராவிட பாரம்பரியத்தில் வந்தவன், தீவிர திராவிடனாக இருந்தவன். ஆனால் நான் எப்போவுமே ஒரு பிராமண பிரியன். நான் இந்து மத கோட்பாடுகள் மதிக்கிறவன். நான் சித்தாந்தவாதி. அதனால் 2த்தையும் பேலன்ஸ் பண்ணி போகிறேன். நான் பிறப்பால் ஒரு திராவிடனாக இருக்கலாம், ஆனால் வளர்ப்பால் நான் ஒரு சனாதனவாதி. அதனால் சனாதன தர்மத்தை நான் ஒருபோது விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்கள் பாஜகவோட குறைஞ்சபட்ச செயல்திறன் அடிப்படையில் நான் சொல்கிற யோசனைகளை கேட்டு வரணும். ஏன்னா உடனடியாக கூட்டணின்னா அது வந்து ஒத்து வராது. அது எப்படி பண்ணுறது, என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், என்னென்ன தொகுதிகள், நிறைய முரண்பாடுகள் இருக்கும். கூட்டணி கட்சிகளில் எப்படி உங்கள் கூட வருவாங்க, பிரச்சனை வரும், நிறைய சிக்கல்கள் இருக்குது. நான் வந்தேன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு அல்வா துண்டை கொடுக்குற மாதிரி அழகாக உங்கள் கையில் எடுத்து இந்த தமிழ்நாட்டை மீண்டும் நீங்கள் 3 முறைக்கு, குறைஞ்சபட்சம் 3 முறையிலேருந்து அதிகபட்சம் 5 முறை நீங்கள் ஆட்சி செய்கிறதுக்கு திமுக தொடர்ந்து ஆட்சி செய்ய, விட்டு கிடையாது, தொடர்ந்து ஆட்சி செய்ய நான் உங்களுக்கு வழிவகை செய்கிறேன். எங்களுக்கு தேவை காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பாஜக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும். தமிழ்நாடு விதிவிலக்காக இருக்குது, அதை மாத்திரம் தான் ட்ரை பண்ணுறோம். எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், அதுதான் எங்கள் நோக்கம். அது அதிமுகவா பாஜகவா அது திமுகவான்றது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த செந்தில்குமாருக்கு பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன ரிப்போர்ட் கொடுக்கணும் அதுதான் மோடி அவர்கள் எடுத்து செய்வார். நான் ஸ்டாலின் அவர்களை சிஎம்னு சொல்லிட்டேன்னா, கூட்டணின்னு சொல்லிட்டேன்னா மோடி அவர்கள் ஓகேன்றுவார். ஏன்னா அதுக்கான வழிமுறைகளை நான் அவருக்கு வகுத்து கொடுத்துருவேன். மற்ற இந்த டிவியில் உட்காந்துருக்க அரை மண்டையன், முக்கால் மண்டையன், சொட்டை மண்டையன், முழு மண்டை சொட்டை, இதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. உங்களுக்கு இது என்னை பற்றி தெரியும். நான் எல்லாத்தையும் கடிதமும் உங்களுக்கு அனுப்பிடுவேன். நான் எல்லாமே செஞ்சுருக்கேன். கலைஞர் அவர்கள் இருக்கும்போது எத்தனை ஆய்வுக்கட்டுரைகள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அம்மா அவர்கள் இருக்கும்போது எவ்வளோ ஆய்வுக்கட்டுரை கொடுத்துருக்கேன், இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் ஒரு துணை முதலமைச்சராக இருந்திருக்கீங்க, நீங்கள் கலைஞரோடவே பயணப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு தெரியாமல் இது நடந்திருக்காது. அப்போ செந்தில்குமார் சொல்கிறதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் நான் சொல்கிறத நம்புங்க. உங்களை நான் சிஎம்னு நான் மோடிக்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்துட்டேன்னா நீங்கள் தான் சிஎம். இல்லை நீங்கள் வந்து பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா எடப்பாடியை சிஎம் ஆக்கிடுவேன், பார்த்துக்கங்க. அது மட்டும் இல்லை, நான் யாரை வேணாலும் சிஎம் ஆக்குவேன். நான் யாரை கை காட்டணும் அவங்க தான் சிஎம். அவங்களை எப்படி சிஎம் ஆக்கணுன்ற வழிமுறையை நான் சொல்லிக் கொடுப்பேன். அதனால் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் என்னை மரியாதையோடு கூப்பிட்டு என்னிடத்தில் வந்து ஆலோசனை கேட்டால் கண்டிப்பாக உங்களை தொடர்ந்து 3 முறை உங்களை நான் முதலமைச்சராக்குவேன். உங்களை எப்படி வெற்றி பெற வைக்கிறது, தேர்தலில் எப்படி நம்ம என்னென்ன செய்கிறது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நான் நேரடியாக ஒரு அரை மணி நேரம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் டக்குன்னு சொல்லி கொடுத்துருவேன். 1 மணி நேரத்துக்குள்ளே உங்களுடைய பிரச்சனை எல்லாத்தையும் முடித்து உங்கள் கையில் வந்து சிஎம் சீட்டை கொடுத்துட்டு போயிடுவேன்.